நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3000-ஐ கடந்துள்ளது. கொரோனா வைரஸ் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. இன்னைக்கு ஜூன் 2, 2025 இந்தியாவில் 3758 கேசஸ் இன்னை வரைக்கும் பதிவாயிருக்கு. இந்த பாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 368 கேசஸ் பதிவாயிருக்கு. ஸோ இந்த புதிய வகை கொரோனா JN1 வைரஸோட அறிகுறிகள் என்னென்னன்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வைரஸ்க்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது முன்ன அளவுக்கு இந்த விருலண்டா இல்ல, லெஸ் விருலண்ட் தான். அதாவது பாதிப்புகள் அதிகம் இல்ல. அபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த வைரஸ் வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இது வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் கிடையாது. அதாவது இத பார்க்கணும், பட் இதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதோட அறிகுறிகள் என்னன்றத நம்ம பார்த்துடலாம். ஃபெரிஞ்சைட்டிஸ், சோர் த்ரோட், தொண்டை கரகரப்பா இருக்கிறது, தொண்டை வலிக்கிறது, முழுங்குறது கஷ்டப்படுறது. ரெண்டாவது ஃபீவர் இருக்கலாம், கோல்டு அதிகமா இருக்கிறது, ரன்னிங் நோஸ் அதிகமா இருக்கிறது, மூக்குல சளி ஒழுகிட்டே இருக்கிறது. நாலாவதுன்னு பார்த்தோம்னா ஹெட் ஏக் இருக்கிறது, வாமிட்டிங் ஆர் டயரியா இருக்கிறது, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் ஆல்சோ கன்ஜக்டிவைட்டிஸ், கண்ணு அரிக்கிறது, வீங்கிறது, ரெட் ஆகுறது. முக்கியமா பர்சிஸ்டண்டா ட்ரை கஃப் வருது, வறட்டு இரும்பெல்லாம் இரும்பிக்கிட்டே இருக்கிறது. கடைசியா பார்த்தோம்னா மசில் பெயின், ரொம்ப தசைகள்லாம் ரொம்ப வலிக்கிறது, டயர்டாவே இருக்கிறது. இதெல்லாம் தான் அறிகுறிகள். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, எப்பயும் சொல்றதுதான் சோசியல் டிஸ்டன்சிங். ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடைவெளியை மெயின்டைன் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க. இருக்கவே இருக்கு நம்மளோட ஹோமியோபதிக் மெடிசன், ப்ரிவென்டிவ் மெடிசன் ஃபார் COVID-19. ஸோ பக்கத்துல இருக்க ஹோமியோபதிக் ஃபார்மசிக்கு போங்க. அர்சனிகம் ஆல்பம் 31 கிராம் கேளுங்க. ஒரு மாசத்துல 3 நாள் 3 வேளை, காலை மதியம் இரவு, இந்த 3 நேரம் 4 பில்ஸ் உருண்டையா இருக்கும். 4 3 நேரம் எடுத்துக்கோங்க, 3 நாட்கள் மட்டும். ஸோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பெஸ்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் ஃபார் COVID-19 and also JN1 வைரஸ். இந்த JN1 வைரஸ் பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும், இதோட இன்குபேஷன் பீரியட், இது எங்கிருந்து வந்துச்சு, அண்ட் இதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இதை டிடெக்ட் பண்றதுக்கு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்ன்றதை பத்தி டீடைல்டா வேணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.